வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 அருணுக்கும் முத்துக்குமரனுக்கும் என்னதாங்க சண்டை? ஸோ அருணுக்காகவே தனியாக பிக் பாஸ் டாஸ்க்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில. ஸோ நேற்று தான் தீபக்குக்கும் அருணுக்கும் இந்த லேபர் அந்த ஸ்கில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டாஸ்க் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ ப்ரோமோ 2 படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்து சொல்கிறார். ஆக மொத்தம் முத்துக்குமரன் மேலே தான் தப்பு, அருண் மேலே தப்பு இல்லை. ஆனால் அருண் சொன்ன விதம் தான் தப்பாக இருக்குமே ஒழிய அருண் சொல்கிற கருத்துலாம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ முத்துக்குமரன் வந்து தானாக வந்து ஒரு முந்திரி கொட்டை மாதிரி வந்து ஒரு 3 ரூல்ஸை சொல்கிறாப்புல. அங்கே உள்ளெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு இது கூட ஓகே தான். ஃபஸ்ட் ரூல் வந்து மேனேஜரை வந்து சார் மேடம் அப்படின்னு தான் கூப்பிடணும். ஓகே, இது காமன். ரெண்டாவது வந்து பிக் பாஸ் ரூலு. ஸோ மேனேஜர் யாரை சொல்கிறாங்களோ அவங்க வந்து அந்த டாஸ்க்கை செய்யணும். ஓகே, அடுத்து வந்து ஒன்று சொல்கிறாப்புல, உலகத்திலே இல்லாத ஒரு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனியனில் வந்து யூனியன் லீடரை வந்து மேனேஜ்மெண்ட்டு தான் முடிவு செய்யும். அடப்பாவீங்களா, அது ஒன்று தான் அவங்களுக்கு ஃப்ரீடமாக இருந்துச்சு, அதையும் மேனேஜ்மெண்ட் முடிவு தெரியுமா? மிக மிக தவறான ஒரு முன்னுதாரணம் இது. ஸோ அதை வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு தான் அருண் வந்து அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறாப்புல. ஸோ இதுதான் அந்த ஃபைட்டு. ஸோ 3வது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இதே இது கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும் போல் இருக்குது. ஸோ என்னென்னா அருண் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு உள்ளே போகிறாப்புல. முத்துக்குமரன் வந்து அந்த டீமில் உள்ளவங்க கூப்பிட்றாங்க. ஸோ நாங்கள் வந்து நேச்சுரல் கால், அதனால் உள்ளே போக முடியாதா அப்படின்னு வந்து அருண் கேட்குறாரு. அதுக்கு முத்துக்குமரன் வந்து அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். ஸோ அவங்க போயிட்டு வந்து தான் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து லேபர் சைடு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் இருக்க தான் செய்யணும் அப்படின்னு. ஸோ அருண் வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாதுன்னா சட்டையை கழட்டி போட்டு உள்ளே போய் உட்காரியா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு சரியில்லாமல் இருக்குது. ஸோ காலையிலேருந்தே அருண் பிரசாத் வந்து அந்த லேபர் அப்படிங்கிறதுல இறங்கி விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல, சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. முத்துக்குமரன் வந்து கருத்துக்கள் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் வைக்கிறாப்புல, கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது, என்னன்னு தெரியல. ஸோ இதில் தீபக், மஞ்சரி இவங்கெல்லாம் கரெக்டான சைட் சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. காலையிலேயே நம்ம லேபர் சைட்லாம் பேசிட்டாங்க. அருண் கூட பேசியிருப்பாப்புல, நான் வந்து இனிமேல் பர்சனலாக பேச மாட்டேன், ஸோ வந்து கேமாக பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து எல்லோரும் பேசி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படி ஆகும் அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து நேச்சுரல் கால், அதாவது ரெஸ்ட் ரூம், இதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு வந்து மட்டும்தான் நம்ம லேபர்ஸ் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்து பிக் பாஸ் ரூலில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அருண் உள்ளே போயிருப்பார். ஸோ அதுவும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் தப்பாக தான் தெரியுது. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க முத்துக்குமரன்? இது முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு நல்ல சேலஞ்சிங்காக இருக்கும். அதே அருண் பிரசாத் வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. அந்த சைடு ரஞ்சித் கேப்டன் என்ன பண்ணுறாரு, எது பண்ணுறாருன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ சுத்த வேஸ்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு நம்ம ரஞ்சித். ஒரு ஐடியாவும் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. இங்கிட்டு வந்து தீபக்கு அண்டு மஞ்சரி அவங்கள தவிர மித்தபடி யாரும் ஒன்றும் க்ரியேட்டிவிட்டியாக யாரும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, முத்துக்குமரன் அவங்க 3 பேரையும் தவிர. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த டாஸ்க் அப்படின்னு.